வெப் டெவலப்பர் ஆகிறது ரொம்பவே ஈஸியா? இல்ல ரொம்பவே கஷ்டமா? அப்படி ஈஸியா இருக்கணும்னா, நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்? அப்ப ஃபுல் ஸ்டாக்கும் வெப் டெவலப்மெண்ட்டும் ஒண்ணும் இல்லையா? வெப் டெவலப்மெண்ட் படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்கும்? வெப் டெவலப்பர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்? இதெல்லாம் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஹவுடி எவ்ரிஒன். This is your dreams of yours. ஓகே, ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்பர்னா என்னென்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற க்ரோமில் பில்லியன் வெப்சைட்ஸ் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஏன் ஹோட்டலுக்கு முதற்கொண்டு வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண பழகிட்டீங்கன்னா நீங்கள் தான் வெப் டெவலப்பர். இந்த வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு தான் நம்ம வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறோம். மோஸ்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், நீங்கள் முத பண்ண ப்ராஜெக்ட் என்னென்னு. அவங்க சொல்லக்கூடிய பதில், நான் ஒரு காமர்ஸ் வெப்சைட் பண்ணேன், இல்லைனா எனிதிங் ஒரு வெப் பேஸ் சம்மந்தமாக நான் ஏதாவது பண்ணேன், அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் அதை ரொம்ப ஈஸின்னு நினச்சிடாதீங்க, இல்லை கஷ்டம்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்டர்மீடியட்டாக இருக்கும். நம்பர் 1, பேஸ்மெண்ட் அண்ட் டிசைன். ஏன்டா கத்துற? இல்ல சும்மா அந்த மிடில் கிளாஸ் எடிட்டிங்கல்ல, அதே மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நாமளா சொல்கிறேன். நம்பர் 1, பேஸ்மெண்ட் அண்ட் டிசைன். வீட்டுக்கு எப்படி பேஸ்மெண்ட் அண்ட் டிசைன் ரொம்பவே முக்கியமோ, அதே மாதிரி தான் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு HTML அண்ட் CSS ரொம்பவே முக்கியம். இதில் நான் பேஸ்மெண்ட்னு மீன் பண்ணுறது HTML தான், அண்ட் தென் டிசைன்னு மீன் பண்ணுறது CSS தான். நாமளா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு HTML நாலேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதுதான் நீங்கள் பில்ட் பண்ண போகிற வெப் பேஜோடைய பேஸ்மெண்ட். அதே மாதிரி டிசைன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தால் தான் உங்கள் பேஜுக்கு ஒரு அழகு கொடுக்கும். ஐ மீன் CSS வச்சு தான் உங்கள் பேஜுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ CSS நாலேஜும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த HTML CSS லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 வீக் போதும். நம்பர் 2, அவுட்ஃபிட். நம்மளை பார்த்து மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னா நம்ம அவுட்ஃபிட் வச்சு தான். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, சிங்கப்பூர் சலூன் மூவியில் அவுட்ஃபிட்லாம் கேவலமாக போட்டு ஒரு பெக்கர் வருவான், அவனோட ஊரே கலர் அடிக்கும். அப்புறம் அவனோட ஹேர் ஸ்டைல் அண்ட் அவுட்ஃபிட்லாம் சேஞ்ச் பண்ண அப்புறம் எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆவாங்க அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இதுக்கும் வெப்பேஜ்க்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? இதில் நான் அவுட்ஃபிட்னு மீன் பண்ணுறதே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான். உங்கள் பேஜை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகணும். அந்த ஃப்ரண்ட் எண்டை வச்சு தான் எல்லாருமே உங்கள் பேஜை விசிட் பண்ண வருவாங்க. அதனால அதோடைய அலைன்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். இது லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கே மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண பழகிக்கணும். நம்பர் 3, யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாது நான் மீன் பண்ணுறது பேக் எண்ட் தான். ஏன்னா நம்மளால் ஃப்ரண்ட் எண்டில் உள்ளதை பார்க்க முடியும், ஆனால் பேக் எண்டில் உள்ளதை பார்க்க முடியாது. நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கோ இல்லை எடுத்து வைக்கிறதுக்கோ மெயினாக இதை யூஸ் பண்ணுறோம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னா ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதை இன்னொரு மொபைலில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டால் ஓப்பன் ஆகுதுல்ல, அதுதான் பேக் எண்ட் ப்ராசஸ். நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச ஒரு டேட்டாவை நமக்கு தேவைப்படும் போது டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுல, இதுதான் பேக் எண்டோட மெயின் ஒர்க். நம்பர் 4, கிளிக். கிளிக்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஜாவாஸ்கிரிப்ட் தான். இதுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? ஒரு நார்மலாக ஒரு வெப் பேஜ் இருக்குன்னா ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் எதுவுமே இல்லை, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு லாகின் பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு அடுத்த பேஜஸ்லாம் காமிக்கிறதுல. இப்போது ஒரு லாகின் பட்டன் இருக்குன்னா அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே காமிக்கல. இந்த எங்கெல்லாம் அந்த கிளிக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கும். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக தான் இந்த கிளிக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்னு கண்டிப்பாக உங்களுக்கு லேர்ன் பண்ணணும்னு தோணிடும். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப் பேஜை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி பார்க்கணும், அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும். அதனால நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போய் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் ஃபைனலாக வெப் டெவலப்பருக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்க்கலாம். இப்போ எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஆர் பேக் அண்ட் மட்டும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் வந்து ஒரு வெப் டெவலப்பர். இதுவே எனக்கு ஃப்ரண்ட் எண்டும் தெரியும், பேக் எண்டும் தெரியும், டேட்டா பேஸும் தெரியும், அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்டும் தெரியும் அப்படின்னா நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இதெல்லாம் நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நியூவாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு இனிமேல் இந்த ஒர்க் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேருந்து நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து வந்து நான் கேட்குறேன். ஸோ கேட்கலாமா ப்ரோ கொஸ்டின்ஸ்? ஓகே. இப்போ மெயினான பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக்குக்கும் வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து கைடன்ஸ் ஒர்க் நான் வந்து நிறைய போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன்.
என்கிட்ட கேட்குற மெயின் கொஸ்டின் என்னன்னா, வெப் டெவலப்மெண்ட் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஃபுல் ஸ்டாக் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் எது படிக்கலாம், அதோட மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஃபுல் ஸ்டாக்கும் வெப் டெவலப்மெண்ட்டும் ஒண்ணுதான். ஓகேவா? வெப் டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து கேட்டகரைஸ் வந்து நிறைய பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் கோடு, அப்புறம் நோ கோடு, அப்புறம் வந்து கோட் லிஸ்ட். அதாவது பாதி கோடும் யூஸ் பண்ணுவாங்கன்னா பாதி வந்து கோட் பில்ட். சில வேர்ட்பிரஸ் மாதிரி சில டூல்ஸ் இருக்கு. இட்ஸ் லைக் ப்ரீ பில்ட் கோட் அவங்களே வச்சிருப்பாங்க, அதை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட் முதல்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம இந்த மீட்ல கனெக்ட் ஆயிருக்கோம், இந்த மீட்லேயே சில பட்டன்ஸ் இருக்கு, லைக் மைக்கு, கேமரா, இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே ஒரு யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு டிசைனர் இருப்பாங்க. அந்த டிசைனர் வந்து இந்த பட்டன்லாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அந்த பட்டனை டிசைன் பண்ணி அதை பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு டிசைன் மட்டும் பண்ணுவாங்க ஓவர்லே மாதிரி. இந்த யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர்லேருந்து அடுத்து என்னன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் போகும். அவங்க என்ன முடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு HTML, CSS, JavaScript இந்த மாதிரி விஷயம் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. இந்த பீப்புள் என்னன்னா இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ஒரு கோடிங் பண்ணுவாங்க. லைக் வந்து இது இப்படிதான் இருக்கணும், இந்த பட்டன் அலைன்மெண்ட் இப்படிதான் இருக்கணும்னு ஜஸ்ட் கோடிங் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். பேக் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டன்ஸ் இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், இந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கோட் ரைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படிதான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர் இருப்பாங்க, டிசைனர் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு வெப்சைட்ல. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தவங்க பண்றாங்கல்ல, அவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அண்ட் தென் எனக்கு இன்னொரு டவுட், எனக்கு இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெயினான டவுட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெப் டெவலப்பர் ஆகுறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலா அந்த வெப் டெவலப்மெண்ட்டே படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து அவங்க எப்படிலாம் ரெடி பண்ணிக்கலாம்? அதாவது இது இப்ப நான் இருக்கிற ஃபீல்டுமே இர்ரிலவெண்டான ஃபீல்டு. நான் வந்து லா பண்ணிட்டு இருக்கேன், சேர்ந்துட்டே நான் வெப் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? என்ன படிக்கணும் என்ன இது பண்ணலாம் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு டிகிரி தேவையில்ல, நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா கூட இது பண்ணலாம். இதுக்கான பேசிக் லாங்குவேஜ் ஒரு நாலேஜ் என்ன எப்படி இருக்கணும்னா, ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் யார் வேணா பண்ணலாம். இப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி எனக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட்லயும் நான் சொல்றேன் ஃப்ரண்ட் எண்ட் சொல்லி கொடுத்தாங்க. HTML, CSS. HTML என்னன்னே தெரியாது, அந்த பையனுக்கு வந்து அது கேப்பபிள் இருக்காது. சோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவு இப்போ உள்ள பசங்க இருக்காங்க. மேபி அவங்களோட இன்ட்ரெஸ்டும் கன்சிஸ்டன்சி இருந்தா யாரு வேணா வெப் டெவலப் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான டவுட், இப்போ நான் வந்து வெப் டெவலப்மெண்ட் நான் படிச்சு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கடுத்து என்னுடைய ஒர்க்லாம் எப்படி இருக்கும், என்னுடைய சேலரி எனக்கெல்லாம் எப்படி கிடைக்கும், ஐ மீன் நான் வந்து எப்படி நான் வந்து ஏர்னிங் நான் பண்ணுவேன் அதை கேட்குறேன். நான் வந்து 2019ல இருந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஓகேவா? 2020 கரெக்டா சொல்ல 20ல இருந்து இருக்கேன். நான் 20ல வந்து கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிருந்தேன். கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு நான் அதே ஃபீல்ட்ல வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணி என்னால பெரிய லெவலுக்கு போக முடியல. ஸோ நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா UX கத்துக்கிட்டேன். UX கத்துக்கிட்டு சரி நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண எனக்கு வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் மேல ஒரு கியூரியஸ். எனக்கு சின்ன வயசுல இருந்தே கோடிங் வராது. சரி வெப்சைட் டெவலப் நம்ம சைட்ல பண்ணலாம். அது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பிங் புதுசு ஆனேன் 2020ல இந்த ஃபீல்டு. நான் வந்து உள்ள வரும்போது இந்த ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பீப்புள்ஸ்க்கு நம்ம தமிழ்நாடு சைட்ல வெப்சைட் பத்தி ஒரு பெரிய நாலேஜ் இல்லை. நிறைய பேர் வெப்சைட்னா அதை பத்தி அந்த யாரும் கேர் பண்ணிக்கலாம், வெப்சைட் வேணும் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து எது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. சேம் டைம் அதே மாதிரி Upwork, Fiverr இந்த மாதிரி வெப்சைட் போய் ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணேன். நிறைய UX ப்ராஜெக்ட் எடுத்தேன், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தேன். இப்படியே பண்ணும்போது எனக்கு சில கான்டாக்ட்ஸ் கிடைச்சிது. ஒரு சில ஏஜென்சி, இப்ப நான் குளோப் ஏஜென்சி வச்சிருக்க மாதிரி ஒரு சில ஏஜென்சியோட டைப் கிடைச்சி அவங்கள்ட்ட எல்லாம் ஃப்ரீலான்சிங் பேசிஸ்ல நான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேல் பண்ணி இப்ப நான் ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் ஒரு IT கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு 20K above 20K வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம் ஆஸ் அ ஃப்ரெஷரா. மந்த்லி நம்மளால 20K ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்றீங்க, ரைட்டா? 20K மினிமம், நான் இதுல மினிமமா சொல்றேன். மினிமம் 20K வந்து ஏர்ன் பண்ண முடியும், ரைட்? மினிமம் 20K கேரண்டிடா ஏர்ன் பண்ணலாம். ஓகே ப்ரோ. நீங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணாலே மினிமம் 20K மேலே ஏர்ன் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒரு 30K கூட போட் பண்ணலாம், நல்ல ப்ராஜெக்ட் தான். ஓகே ப்ரோ, ஓகே. ஏன்னா ஒரு எல்லாருமே ஒரு ஏர்னிங் பாயிண்ட் வேணும். நமக்கு மாச சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 30ஆவது இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்ப நான் வந்து ஒரு வெப் டெவலப்பரா ஆக போறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் இப்போ வந்து நீங்க ஒரு MNC கம்பெனி லைக் Zoho, TCS அந்த மாதிரி கம்பெனில வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பே அவுட் இருக்கும்.
மந்த்லி 40,000 40,000 பே பண்ணிடுவாங்க. பட் நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பே அவுட் வந்து கரெக்டா இருக்காது. ஒரு மந்த் 1 lakh கூட நீங்க எடுக்கலாம், ஒரு மந்த் அமௌண்ட்டே எடுக்காம போகலாம், ஒரு மந்த் 10,000 போகலாம். ஸோ அது மாதிரி இந்த ஃபீல்ட்ல நீங்க வந்து ஃப்ரீலான்சரா இன்ட்ரடியூஸ் ஆகும்போது லைக் இந்த இயர் நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பீங்க, நெக்ஸ்ட் இயர் அந்த கிளைண்ட் ரினியூ பண்ணும்போது இந்த வெப்சைட்ல சில ஆல்ட்ரேஷன்ஸ் உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ நீங்க எவ்வளவு அதிக ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளவு பாசிவா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இயர்லி வந்து சொல்லுவோம். சேம் இது நிறைய இருக்கு. நீங்க வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணும்போது இந்த ஹோஸ்டிங், டொமைன் இந்த மாதிரி இடத்துல இருந்து கூட உங்களுக்கு கமிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுல இருந்து கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சரா இருந்து இப்போ நீங்க கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்க பாத்துருக்கீங்க? நான் ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 7 months ஆகுது நான் வந்து ஏஜென்சி ஆரம்பிச்சு. ஆனா நான் ஆரம்பிச்ச டைம்ல எனக்கு வந்து ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சரா போர்ட்ரேட் பண்ணும்போது கூட எனக்கு ஆர்டர்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு ஏஜென்சியா வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் பீப்புள்ஸ் பார்த்தது ட்ரஸ்ட். ஸோ அந்த விஷயத்தை என்னால ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ நான் அதுக்காகவே நிறைய என்னன்னா கோல்டு கால்ஸ் பண்ணுவேன். ஸோ மேப்ல கூகுள் மேப் சில சர்வீஸ்ல எல்லாம் போயிட்டு ஒரு நாளைக்கு 100-150 நம்பர் எடுப்பேன். லைக் அந்த ஒரு போட்டோகிராஃபர், பியூட்டிஷியன் இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் எடுத்து மறுபடியும் வெப்சைட் இல்ல நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில வெப்சைட்லாம் நான் ரொம்ப அமௌண்ட் கம்மியா போட் பண்ணிருப்பேன். ஸ்டார்டிங்ல எனக்கு எவ்வளவு போட் பண்றது தெரியாம போட் பண்ணிட்டு டொமைன் ஹோஸ்டிங் சில விஷயம்லாம் வரும்போது சில டூல்ஸ்லாம் சில ஏபிஐஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் என்னோட கை காசை போட்டு லாஸ்ட்ல கூட நிறைய நான் வெப்சைட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்பெல்லாம் பண்ணி 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 இப்போ ப்ராக்டிஸ் ஆகி இப்போ வந்து நல்ல டீசென்டான பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஆரம்பிச்சதுனால என்னோட ஏஜென்சில நியர்லி ஒரு 18 பீப்புள்ஸ்க்கு வந்து கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெப் டெவலப்பர்ஸ் மட்டும் சொல்றேன், 18 பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் மார்க்கெட்டிங்கும் நான் பண்ணிட்டு இருக்கனால 100 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, இவங்க நேம் வந்து சுஃபி அண்ட் தென் இவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். இவங்க வந்து வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும், வெப் டெவலப்மெண்ட் ஒரு பிராண்ட் வந்து இப்போ நம்ம போனதை நம்ம பேசணும்னா அருண் அவங்க கிட்ட. ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும். ஸோ அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. வெல்கம் ப்ரோ. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது ப்ரோ, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எல்லாமே நான் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்க ரீசன் என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து அதே ஃபீல்டில் நீங்களும் போகணும் ஆசைப்படுறீங்க, அந்த வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் வந்து நீங்களும் போகணும் ஆசைப்படுறீங்க. ஸோ நீங்கள் வந்து என்னெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க, ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். எஸ், ஓகே. ஸோ வந்து இப்போ வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான் சொல்லப்போனால், கிட்டத்தட்ட ஒரு டிசைனிங். ஸோ எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு ஏஐ கூட இன்னைக்கு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி தந்துடும், ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வெப் டெவலப்பிங்க்கும் ஒரு ஸ்கோப் இருக்குது, வெப் டெவலப்பருக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஒருத்தருக்குமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி, ஒரு யூனிக்னஸ், ஸோ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கற்பனை தன்மைன்னு கூட சொல்லலாம் இந்த வெப் டெவலப்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய வேண்டியது, முதல்ல அதில் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, இதுக்குன்னு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ அதில் நம்மளுக்கு கன்வீனியண்டாக இருக்கக்கூடிய ஒரு டூலை நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். எஸ், இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்ல போனால், இப்போ வீடியோ எடிட்டிங் அதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நிறைய ஆப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேருக்குமே சில பேர் சில இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டாவன்சி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, ப்ரீமியம் ப்ரோ யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒருத்தருக்கு ஒரு இதில் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட்ல முதல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து கரியராக செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்காக இருக்கக்கூடிய டூலை எதனா ஒரு டூலை நீங்கள் என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக அதில் வந்து டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாலையும் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.